இன்னும் எத்தனை நாள் டாக்டர் அவன் உயிரோட இருப்பான்? மேபி 3 to 4 days. அவன் சாகும்போது ரொம்ப வலிக்கும்ல டாக்டர்? பிளட் கிளாட்னா அப்படிதான். சின்னதாக ஆரம்பித்த தலைவலி போக போக தும்பினாலும் இருமுனாலும் ஏன் தலையை அசைச்சா கூட ரொம்ப வலிக்கும். சத்யா, உங்க அப்பா இருந்தா என்ன கேட்ப? அதான் அப்பா இல்லையம்மா. அப்பா இருந்திருந்தா என்ன கேட்ப? போலீஸ். அப்பா கிட்ட அவரை மாதிரியே பெரிய போலீஸ் ஆகணும்னு கேட்பேன். வேற என்ன கேட்ப? போலீஸ் விசில், ஷூ, கன் எல்லாம் கேட்பேன். வேற? மெடல், ஷீல்ட், லத்தி, ஹேண்ட் கப், நேம் பேட்ச், புல்லட், ஜீப், ஸ்டார் எல்லாம் கேட்பேன். ஹலோ. சொல்லுமா, எப்படி இருக்க? சத்யா எப்படி இருக்கான்? டாக்டர் இன்னும் 3 to 4 daysனு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்றான்? தூங்கிட்டு இருக்கான். என்ன கேட்டாலும் போலீஸ் போலீஸ்னே சொல்லிட்டு இருக்கான். நீங்க கொஞ்சம் வந்தவனை பார்க்க முடியுமா? என்னால அதுக்கு மேலேயும் முடியும். சத்யா எங்கம்மா இருக்கான்? சார் 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 எந்திரிங்க சார். சார் உங்களுக்காக ஸ்டேஷன்ல எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். எதுக்கு? சார் உங்களை இந்த ஏரியா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நிஜமாவா? ஆமா சார், இங்க பாருங்க, உங்களுக்காக கவர்மெண்ட்ல கொடுத்த யூனிஃபார்ம். சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க, வாங்க. 2 minutes. நான் பாத்துக்கிறேன். லஞ்சுக்கு கால் பண்றேன், வந்துருங்க. பாய். அங்கிள், போலீஸ்ல என்ன பண்ணனும்? நீ தப்பு பண்ணா உங்க அம்மா உன்னை என்ன பண்ணுவாங்க? திட்டுவாங்க, இல்ல அடிப்பாங்க. அதே மாதிரி தான் தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அதுதான் போலீஸோட வேலை. அப்ப நானும் தண்டனை கொடுக்க போறேனே. சார் சார் அரே கலவி யாரல படிங்க சார் என் தங்கை சார் வலிக்கு சார் சொல்ல கேக்குறல சொல்ல சார். இவர்தான் நம்ம ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர். எல்லாரும் இவருக்கு ஒரு சல்யூட் பண்ணுங்க. எஸ் சார். சார் அங்கிள், நான் ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்க போறேன். யாருக்கு? வாங்க, வந்து தோப்பு கறந்து போடுங்க. போடா பண்ணி. யோ, பெரியதியார் சொல்றாருல, வாயா வந்து போடியா. ஆமா ஆமா, கேட்க மாட்டீங்களா? அப்பன ஓடி. சீ. அங்கிள், எனக்கு எங்க கன்? எதுக்கு? தப்பு பண்றவங்கள சுட போறேன். மூஞ்ச பெரு பண்ணி. இன்ஸ்பெக்டர் கூட சுட தெரியாது, பயப்பட கரெக்டா சுட்டுறாங்க.
இருந்து எல்லா போலீஸ் ஆபீசர் கூடயும் பேசலாம். அதை அவருக்கு கொடுங்க. ஹலோ, எல்லா போலீஸும் கேக்குதா? நான் தான் பெரிய போலீஸ் அப்படியே பேசுறேன். யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்க போறேன். ஓவர் ஓவர். அங்கிள் ஏதோ கலவரமா? நில்லுங்கள திருட்டு போயிடலாம் வாரங்க. நான் அங்கிள் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். சார் அது சின்ன சண்டை சார், அதனாலதான் உங்களை கீழே இறக்கல. இதுக்கு போய் கோச்சிக்கிறீங்களா? சரி, நாளைக்கு 8 மணிக்கெல்லாம் ஜீப் அனுப்புங்க, நான் வரேன். சார் உங்களுக்கு ஒரு 1 மந்த் லீவ் விட்டுருக்காங்க சார். லீவா? எதுக்கு? இல்ல சார், உங்க அளவுக்கு எங்களுக்கு ட்ரைனிங் பத்தலையா, அதனால நாங்க ட்ரைனிங் எடுக்க உங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க. ட்ரைனிங் எதுக்கு? அதான் அங்கிள் ஒன்று லீவ் முடிஞ்ச அப்புறம் கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, வா போலாம். சரி. சரிங்க. ஹலோ, சொல்லுமா, சத்யா எப்படி இருக்கா? நீங்க நீங்க அன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் சில நாட்களுங்கிறது சில வாரங்கள் ஆச்சு. இப்ப நீங்க வந்தீங்கன்னா சில நிமிடங்கள்ங்கிறது சில நாட்கள் ஆகலாம். உங்களால வர முடியுமா? என்னால அதுக்கு மேலேயும் முடியும். எல்லாரும் உயர் அதிகாரிக்கு ஒரு சல்யூட் அடிங்க. சார் அங்க பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போ, நீ அப்படிதான் கூட்டிட்டு போய் ஜீப்லயே உட்கார வச்சிடுவேன். ஐயோ சார், அது பெரிய கலவரம், உங்களால மட்டும்தான் அடக்க முடியும். தயவு செஞ்சு வாங்க. அப்படியா? 2 நாள்ல உடம்பு சரியாயிடும் டாக்டர் சொன்னாரு. வேணா கலவரத்தை 2 நாள் கழிச்சு வச்சுக்க சொல்லுங்க, நான் வந்து அடக்கிறேன். எஸ் சார். மணி அண்ணா, கலவரத்தை 2 நாள் கழிச்சு வச்சுக்க சொல்லுங்க. ஓகே சார். அங்கிள், உங்க பேட்ச் எங்க? 10 தோப்பு கண்ணம் போடுங்க. ஒரு உயரதிகாரி சொன்னா கேட்க மாட்டீங்களா? ஆமாமா கேட்க மாட்டீங்களா? ஆமாமா, நீங்க போட்டுதான் ஆகணும். ம். நான் மறுபடியும் ஒரு நல்ல நண்பனை இல்லை, ஒரு நல்ல போலீஸ் அதிகாரியை இழந்துட்டேன்.